ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபோன் தமிழ். நான் உங்கள் தேசியம் ராஜா பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ngrokனா என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ngrokல வந்து நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு வீடியோ தான் அதாவது இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேவா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும், ஓகேவா. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், ngrokனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம், ஓகேவா. ஸோ ngrok வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொன்னோன்னா அது வந்து ஒரு சர்வர், ஓகேவா. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினர் லெவல் ஹேக்கர்லேருந்து ஒரு ப்ரோ லெவல் ஹேக்கர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ngrok வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ இது வந்து ஏன் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ரீசன், அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒருத்தவங்களை ஹேக் பண்ண போகிறீங்க, ஓகேவா. ஸோ இப்போ ஒருத்தவங்களை ஹேக் பண்ண போகிறீங்கன்னா என்ன, உங்களோட வைஃபை நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கவங்க வந்து நீங்கள் ஈஸியாக ஹேக் பண்ணலாம். அதாவது இப்போ நீங்கள் வைஃபை மோடம் எதுவும் வச்சுருக்கீங்கன்னா ஸோ அதில் கனெக்ட் பண்ணியிருக்கவங்க ஹேக் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஸோ அந்த டிவைஸில் வந்து யாரெல்லாம் கனெக்ட் ஆகிருக்காங்களோ ஸோ அவங்கள வந்து நீங்கள் இதை வச்சு ஹேக் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து அதை அவங்கள வச்சு ஈஸியாக ஹேக் பண்ணுறது விஷயம் இல்லை. பட் அந்த வைஃபை நெட்ஒர்க்கு வெளியில் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ வெளியே கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, ஓகே ரைட்டா. ஸோ அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேக் பண்ணுறது தான் அதில் விஷயமே. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தான் இந்த மாதிரி ngrok இந்த மாதிரி சர்வர் வச்சு ஹேக் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ நீங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சர்வர் வாங்கிக்கலாம். பட் அது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100லேருந்து என்ன 2000 ஸோ சம்திங் அது மாதிரி ரேட் வரைக்கும் ஹையஸ்ட்டாக வந்திருக்கு, ஓகேவா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு பெஸ்ட்டான சர்வர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட ஒரு 300 to 500 வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணலாம் மந்த்லி, ஓகேவா. ஸோ மந்த்லி நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு சர்வரே வந்து வாங்க முடியும், ஓகேவா. சரி, ஓகே ரைட். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ngrok அப்படின்ற ஒரு டூல் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஒரு சர்வர் வந்து க்ரியேட் பண்ணும், ஓகேவா. ஸோ அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்துருவாங்க, ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் ஒரு சர்வர் வாங்கியிருக்கீங்க, ஓகேவா. ஸோ அந்த சர்வருக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து எல்லாரையும் ஹேக் பண்ண போகிறீங்க. பட் ngrokன்றது பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஓகேவா. ஸோ ngrok பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு சொல்லி ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் மட்டும் இருக்காது. அதுக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணி ரீஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புது ஐபியாக வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நீங்கள் ngrok வந்து ஒரு விக்டம் ஹேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெர்மினல் வந்து க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கணும், ஓகேவா. இப்போ நீங்கள் ngrok வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும், ஓகேவா. ஸோ இப்போ அந்த டெர்மினல் வந்து க்ளோஸ் பண்ணாமல் வச்சிருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அந்த லிங்க்கோ இல்லை பேலோடோ இல்லை ஏதாவது ஒரு ஆப் ஏதாவது ஒரு ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா ஸோ அது க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் தான் உங்களுக்கு அது வேல்யூ. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது டெட் ஆகிடும், ஓகேவா. ஸோ அதான் வந்து நான் சொல்ல வரேன். சரி, இது வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பிஷிங் மெத்தட் வந்து நான் சொல்லி தரப்போகிறேன், ஓகேவா. அதாவது பிஷிங் அட்டாக் வந்து நான் சொல்லி தரப்போகிறேன். ஸோ ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ஒரு அட்டாக், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு மெத்தடாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சைபர் செக்யூரிட்டியில் வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டியில் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. ஸோ பிஷிங் அட்டாக்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். பிஷிங் அட்டாக், MITM அட்டாக்கு, இது மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அட்டாக்ஸ்லாம் இருக்குது. பட் நான் தெளிவாக சொல்ல விரும்பல. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஷிங் அட்டாக் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போட போகிறோம், ஓகேவா. ஸோ அதான் இன்ட்டு கொடுத்துருக்கேன். சரி, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்ல வரேன், ஓகேவா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ngrok வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெட்ஒர்க்கில் இருக்கிறவங்களை வந்து நம்ம ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெட்ஒர்க்கில் இருக்கிறவங்க மட்டும் நம்ம ஹேக் பண்ண போகிறதில்ல. நம்ம வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவோம். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க. நான் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி சும்மா இருக்க போகிறதில்ல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க, உங்கள் சிஸ்டர்ஸ்க்கு, உங்கள் பிரதர்ஸ்க்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உங்கள் ரிலேட்டிவ்க்கு, ஸோ யாருனாலும் நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க, ஓகே ரைட்டா. ஸோ அது மாதிரி சென்ட் பண்ணி அவங்க கிளிக் பண்ணி அவங்க மெயில் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நம்ம ஹேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணாங்கன்னா ஸோ அது உங்களுக்கு அப்படியே வரும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரே நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருக்க மாட்டாங்க, அவங்க வந்து வேறு நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருப்பாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ngrokன்றது உங்களுக்கு தேவைப்படும், ஓகேவா. சரி, இப்போ நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் ngrokனா என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ngrokனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வர், ஓகேவா. ஸோ நம்ம சர்வர் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வச்சுக்கோங்க, தூரமாக இருக்கவங்கள ஹேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம், ஓகேவா. ஸோ அப்படி சிம்பிளாக வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி லாகின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ உங்கள் க்ரோம் போய்க்கோங்க. சரி, ஓகே, நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசர் அதாவது க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ க்ரோமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் சரி, ஸோ நீங்கள் வந்து அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரோமில் வந்து பார்த்திங்கன்னா ngrok வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ ngrok ஓப்பன் பண்ணி கெட் ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி வரும், ஓகேவா. ஸோ ngrokன்றது ஃபஸ்ட்டு ஒரு இது இருக்கும், ஓகேவா. ஸோ அது யூஸ் பண்ணாதீங்க. ஸோ https சொல்லி அது போட்டு ngrok.com அப்படின்னு சொல்லி ஒரு சைட் இருக்கும், ஓகேவா. ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இது வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள்.
ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீன்னு சொல்லி இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இது வந்து கொடுங்க. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்கள் நேம் போட்டுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன நேமோ அது வந்து போட்டுவாங்க. அண்ட் உங்களோட மெயில் அட்ரஸ். ஓகேவா? ஸோ மெயில் அட்ரஸ் போட்டு அண்ட் உங்களோட பாஸ்வேர்ட் போட்டுருங்க. அண்ட் ஐ எம் நாட் ரோபோட்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த சைனப் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு சைனப் ஆகிடும். ஓகேவா? பட் நான் இங்கே வந்து லாகின் தான் பண்ண போகிறேன். சரி, ஓகேவா? ஸோ லாகின் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே கைஸ், இப்போதைக்கு நீங்கள் இது லாகின் பண்ண வைக்கும் போதும். ஓகேவா? ஸோ அதாவது சைனப் பண்ண வைக்கும் போதும். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷிங் மெத்தடுக்காக நம்ம ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த டூல் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த ngrok வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைனப் பண்ணதுக்கான ஒரு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ngrok வீடியோ வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தென்டிகேஷன் தேவைப்படும். ஸோ அந்த ஆத்தென்டிகேஷன் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் உள்ளே போக முடியும். ஓகேவா? ஸோ அந்த ஃபிஷிங் மெத்தடே உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு ஸோ உங்களுக்கு அந்த ஆத்தென்டிகேஷன் டோக்கன் தேவைப்படும். ஓகேவா? ஸோ ஆத்தென்டிகேஷன் டோக்கன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது உங்களுக்கே அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? ஸோ அது அப்படி கரெக்டாக லைன் பை ஆர்டராக சொல்கிறாங்க வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அது மிஸ்டேக் இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ யாராவது இது மாதிரி ஹேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஸோ என் சேனலும் ஏதோ கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ நான் சொல்கிற டீச்சிங் மெத்தட் எப்படி இருக்குன்னு சொல்லி நானும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பேன். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே நல்ல வீடியோஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன். ஓகேவா? சரி, முடிஞ்சால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.